ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் மசாலா கேஃபே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வீட்டிலையே பரோட்டா எப்படி ஈஸியாக செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு, முட்டை இல்லைன்னா இதுக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஓவரால் நான் 200 ml எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் தான் சேர்த்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணுறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாகவே பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மாவெல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் இதை நல்லா போட்டு பிசையணும். இப்போ தான் ஸோ கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். உங்கள் மாவு பதம் எப்படி இருக்கணும்னா நல்லா எலாஸ்டிக்காக இருக்கணும், அப்புறம் சாஃப்டாகவும் இருக்கணும். நான் இதை ஒரு 10 நிமிஷம் கிட்ட பிசைஞ்சிருப்பேன். நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிசைய தான் அது நல்லா சாஃப்டாகும். நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கிறேன். அவ்வளோதான், எனக்கு ஒரு நல்ல எலாஸ்டிக் பதத்துக்கு வந்துடுச்சு. இதை நான் சின்ன சின்ன உருண்டையாக பிரித்து வச்சுக்க போகிறேன். ஸோ நமக்கு 1/2 கிலோ மைதாவில் 9லேருந்து 10 உருண்டை வரைக்கும் வரும். அவ்வளோதான். இதை ஒரு பவுலில் வச்சுட்டு இந்த உருண்டைங்க எல்லாத்து மேலேயும் எண்ணெய் படுற அளவுக்கு தடவி வச்சுக்கலாம். ஸோ எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இது மேலே ஒரு காட்டன் துணியை வச்சு ஈரத்துணியை வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஸோ நம்ம ஊற வச்ச மைதா மாவு எல்லாமே நல்லா ஊறி இருக்குது. ஸோ இப்போ அதை நல்லா பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம கையிலேயே ஸ்ப்ளிட் பண்ணலாம், திரட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் நம்ம அடிக்க போகிறதுல எதுவும் பண்ண போகிறதில்ல. நல்லா நைஸாக வர அளவுக்கு விரிச்சு விடுவோம். இது நல்லா எண்ணெயில் ஊறினதால் நல்லா நைஸாகவே வரும். ரொம்ப தின்னாக இருக்கணும். திக்காக இருந்தால் பரோட்டா அந்தளவு நல்லா இருக்காது. ஸோ நல்லா தின்னாக விரித்து விட்டுட்டேன். இப்போ ஏதாவது ஒரு எண்டு எடுத்துக்கோங்க. அதிலிருந்து சாரியை நம்ம மடிப்போம்ல, அந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். ஏன்னா இதுதான் அந்த உள்ள அந்த ஷேப்பாக வர்றதுக்காக லேயராக இருக்கும். இப்படி பண்ணால் தான். ஸோ இதை ஜஸ்ட் நல்லா இன்னும் கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெயில் இருக்கவே எவ்வளோ நீங்கள் இழுத்தாலும் நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக வரும். அவ்வளோதான். இதை நம்ம ரவுண்டாக இது பண்ணி நாட் போட்டு வச்சிடலாம். ஸோ இதை தான் நம்ம கல்லில் போட போகிறோம். இது இன்னொரு மெத்தட்லேயும் சொல்லித்தரேன் நான். அதே மாதிரி ஒரு பால் எடுத்துகிட்டு அதை நீங்கள் ஃபுல்லாக விரித்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா மெலிசாக விரிச்சதுக்கப்புறம் கத்தி வச்சு ஒரு சைடு மட்டும் நல்லா கோடு போட்டு விடுங்க. அதே மாதிரி நம்ம மடிக்கிற மாதிரி இதை அப்படியே சுருட்டிகிட்டே வந்தால் போதும். எல்லாமே ஒன்று சேர்த்துட்டு லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இதையும் நாட் போட்டு வச்சுக்கலாம். இதுவும் நல்லா லேயராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணாலும். ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் உருண்டைகளாக பண்ணி வச்சாச்சு.
இதை வந்து இப்படி வச்சு நம்ம கையாலேயே அழுத்தம் கொடுத்து விட்டால் போதும். ஸோ ரொம்ப தின்னாக இருக்க தேவையில்ல, கொஞ்சம் மீடியம் சைஸ் திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ ஒரு கல்லை நல்லா சூடானதுக்கப்புறம் அது மேலே நம்ம பரோட்டாவை போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஏன்னா உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வேகணும்ல. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 டைம் திருப்பி போடுங்க. ஸோ திருப்பினதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே அந்த ஓவரால் நம்ம எடுத்தோம்ல 200 ml எண்ணெய், அதுக்குள்ளேயே தான் வரும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கடைசியாக ரெடி பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்பயுமே லோ ஃப்ளேமில் தான் ஒரு 2-3 டைம் திருப்பி போடணும், அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், நம்ம பரோட்டாலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடுவோம். அண்ட் இது சாஃப்டாக இருக்கணும்னா நீங்கள் எடுத்த உடனே கொஞ்சம் சூடாக இருக்க சொல்லி இந்த மாதிரி அடித்து விட்டுடணும். அப்போ தான் அது மொறுமொறுன்னு இல்லாமல் கொஞ்சம் அந்த சாஃப்ட் லேயர் வரும். ஆறினதுக்கப்புறம் பண்ணக்கூடாது, ஆறிடுச்சுன்னா அது ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம சாஃப்டான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா லேயராக வந்திருக்கு. இது நம்ம அந்த கத்தி வச்சு கீறி போட்ட இதுவும் பரோட்டா, அதுவும் ரொம்ப நல்லா லேயராக வந்திருக்கு. ஸோ இந்த பரோட்டா சால்னா கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.